போரூரா? 2000 ரூபாய் கொடு. 2000-மா? ஆமா. இங்கனக்குள்ள இருக்க போரூருக்கு 2000 கேக்குற? எங்கனக்குள்ள இருக்கு? சென்னைக்குள்ள தானே இருக்கு. இது சென்னையா? என்ன? இது அரக்கோணம். அரக்கோணமா? ஐயோ ஐயோ மோசம் போயிட்டானே. சென்னை ஸ்வீட்டுக்குற போன பார்த்து சென்னை நினைச்சுல இறங்கிட்டேன். சென்னைக்கே வழி தெரியாத நீ எதுக்கு பாம்பே போன? டேய், பாம்பேல இருக்கு தமிழருக்கு பலமே நான் தான்டா. பலமா? அப்படின்னா? அப்படின்னா அது உன்னை பார்த்தா குடுக்கிற மாதிரி தெரியலையே, நிறைய வாங்குற மாதிரி தெரியுது. அப்படியா தெரியுது? டேய், நான் அடிச்சு நீ பார்த்தது இல்லையே. அடிப்பியா? பின்ன எங்க அடி பார்க்கலாம். ஒன்னே எதுக்கு அடி சொல்ற? நீ தானே சொன்ன நான் அடிச்சு நீ பார்த்தது இல்லைன்னு. நீ அடி, நான் பார்க்க. அடே, நான் சொன்னது தமிழன்ட்ட மோதிரவன அடிப்பேன்னு சொன்னேன்டா. ஓ, நான் தமிழன்னு உனக்கு தெரிஞ்சு போச்சா? நீ எல்லாரும் உயிரோட இருக்க. நண்பா போல பாய். நான் தமிழ, நீ நடிக்கல. தோ சர்தாஜி, அவர் அடி. ஏண்டா டேய், சும்மா இருக்கல போய் ஏன்டா அடி சொல்ற? இவர் சும்மா இருக்கிறவன் அதை எப்படி அடிப்பாரு? இப்படித்தான் தூங்குறவன போய் எழுப்பிக்கிட்டு. அப்பு, சென்னைக்கு போனோம். வாடகை எவ்வளவு? 600. 600-ஆ? சரி வா போகலாம். எல்லா வண்டியும் போயிடுச்சே. எல்லா வண்டியும் போனது தெரிஞ்சாயா உன் வண்டியை கூப்பிடுறேன். வா போவோம். வரணுமா? வரும். ஆனா வராது. வரும் ஆனா வராதா? யோ, வரும் சொல்லு இல்ல வரான்னு சொல்லு. ஏன் இப்படி போட்டு குழப்புற? வரும் தம்பி, ஆனா வராது. என்னடா இது ஓவரா இழுக்கிறான்? இந்த மாதிரியா 600 சொன்னியா? கூட 50 போட்டு 650 தரேன். வா போவான். 650? வரும் ஆனா வராது. அட சொட்ட தலையா, சொன்னதே திரும்ப திரும்ப சொல்லானே. என்ன வியாதி உனக்கு? யோ பெருசு, இந்த மாதிரி 700 ரூபா தரையா? வாயா போலாம். 700? என்ன? சரி போவோம். அப்படி சொல்ல வேண்டியதானே. அதுக்கே இந்த அளவு எடுத்துக்கிட்டு இருக்க? குப்பலாரி மாதிரி இருக்கு. இதுக்கு 700 ரூபா கொடுத்தா தான் ஏத்து வரான். எல்லாங்க நேரம் பிடிவாதம் பிடிக்கும் போது நாம என்ன பண்றது? வேமா ஸ்டார்ட் பண்ணியா? போவான். இங்கதானே இருந்தது. என்னடா அது? கிளம்பும் போது சங்கு சத்தம். ஏயா என்ன செஞ்ச? எவனோ விசில் அடிக்கிறான். விசிலா? இந்தாயா சங்கு சவுண்டு சப்ப கழிக்குது. இதை போய் விசிலுங்கிற? அவ்வளவு சத்தமாவா கேக்குது? ஏன் உனக்கு அவ்வளவு மெல்லவா கேக்குது? என்னையா ஓட சொன்னா உருட்டுற? டிராபிக்ல அப்படித்தான் தம்பி போகணும். டிராபிக்கா? யோ, கூட்டம் இல்லையா? ரோடு அனாதையா கிடக்கு. அது தெரியுது. பொதுவா சொன்னேன். நல்லா பொதுவா சொன்ன தம்பி. நீங்க எம்ஜிஆர் மாதிரி நல்ல கலரா இருக்கீங்க. சும்மா தக 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 தகன்னு மின்றீங்க. எம்ஜிஆர் மாதிரி? ஆமா. கலரா? ஆமா. நானு? ஆமா. யோ பேசாம ஓட்டியா நீ? எம்ஜிஆர் முன்ன பாத்திருக்கா இல்லையா? என்ன ஒரே பனி மூட்டமா இருக்கு? யோ, பங்குனி வெயில் பல்ல காட்டிக்கிட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கு. பனி மூட்டம்னு இருக்கு. அது தெரியுது. நான் நேத்து நடந்ததை சொன்னேன். நல்லா நடந்துச்சு நேத்து. தம்பி உன்ன கூட்டம் கூட்டமா மாநாடுன்னு கிளம்பிடுறாங்க. எங்க கிளம்புறாங்க? அங்க பாரு தம்பி, ஒரு கூட்டமே மஞ்ச கொடியோட ஆரவாரமா வர்றாங்க. அது மஞ்ச கொடியா? மஞ்ச லாரி. லாரியா? அம்மா அம்மா ஐயோ. வரும் வராதுன்னு கலந்து சொன்னானே, அதுக்கு இதான அர்த்தம்? என்ன பார்த்து எம்ஜிஆர் மாதிரியே இருக்கேன் நானே. அப்பயே நான் சுதாரிச்சிருக்கேன் வேணாமா? கண்ணு இல்லாத கவோரி பயல முழு கரப்பாம்பூச்சி மாதிரி கவித்து வச்சிருக்கானே பாவி. இந்த கிழமை இருக்கானா இல்லையான்னு கூட தெரியலையே. ஐயோ தம்பி, இருக்கியா? லாரி போயிடுச்சா? போவோமா? ஏண்டா ஒரு மனுஷனை சாவடிக்க பார்த்து மறுபடியும் புறப்படலாமா நான் கேட்கிறேன். இனிமே நீ கார் ஓட்டுறத பார்த்து கைய கபாலி